ஸ்டாஷ்பின் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் மூலமாக எப்படி வந்து அமேசான் வவுச்சர், ஃப்ளிப்கார்ட் வவுச்சர் வாங்குறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஸ்டாஷ்பினில் வந்து லோன் வந்து எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும், ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸு. அது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் வவுச்சரோ இல்லைனா ஃப்ளிப்கார்ட் வவுச்சரோ நீங்கள் வந்து ரெடீம் வந்து பண்ணிக்கலாம். அது எப்படி தான் சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்டாஷ்பின் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து லோன் நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு 100 இல்லைனா 200 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து தருவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் லோன் வந்து ரீபேமெண்ட் பண்ணேன். ஃபுல்லாக வந்து ரீபேமெண்ட் பண்ணும்போது 200 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. வேறு ஒரு சில ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கிடச்சிது. நான் வந்து நிறைய பேரை வந்து நான் ரெஃபரல் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை யாரும் ரெஃபரல் பண்ணால் கூட நீங்கள் வந்து இது மூலமாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஸ்க்ராட்ச் கார்டை. ஸோ ஸ்க்ராட்ச் கார்டு பார்த்திங்கன்னா 30, 50, 60 சொல்லி எவ்வளோ வேணாலும் கிடைக்கலாம். ஸோ எளிமையான மெத்தட் தான். வந்து இதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்டாஷ்பின் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கிஃப்ட் சிம்பிள் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாஷ் கேஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 504 ரூபா வந்து எனக்கு வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அமேசான் வவுச்சரு இல்லை இந்த ஃப்ளிப்கார்ட் வவுச்சரு இன்னும் நிறைய வவுச்சர்ஸ் இருக்குது. நான் மெயினாக வந்து இதை தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எதுக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்க வந்து யூஸ் ஆகும், இல்லைனா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டு கூட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோலாம் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணி அமேசான் வவுச்சராக வந்து கொண்டு வரதுன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெடீம் ஸ்டாஷ் கேஷ்னு இருக்கும், கீழே மை ஸ்க்ராட்ச் கார்டுன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்தால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்க்ராட்ச் கார்டு வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா மை வவுச்சர்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் ஏர்ன் பண்ண வவுச்சர்லாம் இது எல்லாமே. ஸோ 1500 வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டாஷ் கேஷில் பார்த்தீங்கன்னா 504 ரூபா. இதை வந்து நீங்கள் வந்து லோன் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லோன் கூட வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து அமேசான் வவுச்சர் இல்லைனா உங்களோட ஃப்ளிப்கார்ட் வவுச்சர் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ரெடீம் ஸ்டாஷ் கேஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்து ரெடீம் அகைன்ஸ்ட் இஎம்ஐன்னு இருக்கும். இது வந்து எனக்கு வந்து எந்த ஒரு லோனுமே இல்லை. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து லோன் எதுவும் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து இந்த 500 ருபீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமேசான் வவுச்சர் வேணும்னா கெட் டு வவுச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அன்லாக் 500 ருபீஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டு இருக்குது, லைஃப் ஸ்டைலு, ஹிமாலயா, பிக் பாஸாரு, வேறு மிந்த்ரா, இந்த மாதிரி நிறைய உபர், இந்த மாதிரி நிறைய வந்து கிஃப்ட் கார்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து அமேசான் கிஃப்ட் கார்டை வந்து நான் இப்போ வந்து ரெடீம் பண்ண போகிறேன். இந்த ஸ்டாஷ்பின் ஆப்பில் வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா போதும், கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து உங்களுடைய கிரெடிட், அதாவது உங்களுடைய ஸ்டாஷ் கேஷ் வந்து உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அமேசான் வவுச்சர் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து எப்படி பார்க்குறதுனா இதில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மை வவுச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஷோ பண்ணி வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் ஸ்டாஷ்பின் வவுச்சரை வந்து அமேசான் வவுச்சரை வந்து கன்வெர்ட் பண்ணுறது. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி.